வணக்கங்க. ஹரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். இத பத்தி பரபரப்பா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சிய ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பரபரப்பா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே மீடியா சரி, அரசியல்வாதிகள் சரி, அப்புறம் வந்து விமர்சகர்கள் எல்லாருமே வந்து ஏதோ டாபிக்ல விஜய் அவர்கள் பத்தி பேசிட்டே இருக்காங்க. இது மாரி நெறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சினிமா நடிகர்கள் கூட கமல் அவர்கள் ஆரம்பிச்சாரு. சரத்குமார் அவர்கள் இது மாரிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இருந்த அளவு பரபரப்பு இருந்தா இல்ல. ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகப்போது. இருந்தாலும் வந்து இன்னும் வந்து அத பத்தி தான் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒரு நியூஸ் வருது. இதெல்லாம் வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அதாவது டிவிகேல வந்து ஏடிஎம்கே சேர்ந்த செங்குட்டுவன் அவர்கள் வந்து இன்னைக்கு டிவிகேல இணைஞ்சிருக்கிறாரு. அது ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்குது. இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இங்க வந்து இறஞ்சது. ஏன்னா, ஒரு ரொம்ப வருஷமா இருக்கிற ஏடிஎம்கேல இருக்கிறாங்கன்னா, அவங்க என்ன இன்னும் பெரிய கட்சியில தான். ஏன்னா 50 வருஷம் அனுபவம் உள்ளவரு. இது மாரி புது கட்சியில சேர்ந்து ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய கட்சி டிஎம்கேல இல்லன்னா பிஜேபி இல்லன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இது மாரி எதுலயே ஒண்ணு சேர்ந்திருக்கலாம். ஆனா வந்து இவர் வந்து புதுசா ஆரம்பிச்ச கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறாருன்னு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுல போய் சேர்ந்துட்டாரு முதல்ல. அவர் வந்து ஒரு சப்போர்ட்டா, ஒரு துணையா அரசியல் அனுபவம் உள்ளவர். அரசியல் நெறைய நெறைய எலக்ஷன் பார்த்துருக்கிறாரு. ஸோ அப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து எலக்ஷன்லாம் நிக்கல. ஸோ அதனால அவருக்கு எல்லாமே துணையா இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதே மாரி வந்து இங்க விஜய் டிவிகேல வந்து யாருமே அது அனுபவஸ்தர் கிடையாது. இதுவரைக்கும் இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து உங்களுக்கு எலக்ஷன்ல இது நின்னதே கிடையாது யாருமே. அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் தான் ரொம்ப பாப்புலரா இருப்பாரு. இன்னும் வந்து கொஞ்சம் சில நிகழ்வுகள் அந்த கட்டமைப்பு சரியில்ல, அந்த ஏற்பாடுகள் பண்ண தெரியல, இன்னும் அனுபவம் இல்ல, அனுபவசாலிகள் யாரும் கூட நெறைய பேச்சு போயிட்டே தான் இருந்தது. இவங்க அத பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சத வச்சு அழகா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் பேச்சு வந்து பேசிட்டே இருந்தாங்க. அது மாரி யாரும் நெறைய பேர் வந்து இவங்க சேருவாங்க, அவங்க சேருவாங்க எதிர்பார்ப்பு இருந்தது. பிஜேபி கூட கூட்டு, ஏடிஎம்கே கூட கூட்டுன்னாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வருவாருன்னு என்னென்னவோ பேச்செல்லாம் வந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் யாரும் வந்து சேரல. அது ஒரு பேச்சு கூட இருந்தது. ஏன் கட்சி ஆரம்பிச்சு யாருமே வந்து மூத்த தலைவர்கள், வேற கட்சியிலேருந்து எம்எல்ஏ யாருமே வந்து சேரவே இல்லைன்னு அது ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்தது. ஆனா இவங்க வந்து எதையுமே கண்டுக்கல. அதுக்கு வந்து இப்போ ஒரு இதா அதாவது வந்து இது வந்து எதிர்பாராத செங்கோட்டையன் வந்து இங்க வந்து சேருவார்ன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு செப்டம்பர் மாசம் போல வந்து ஒரு இபிஎஸ் அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மீடியாலாம் வந்துச்சு, நியூஸ்லலாம் வந்துச்சு. அதுல வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது இந்த கட்சியிலேருந்து அந்த ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவங்கலாம், அதாவது வந்து டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் வந்து ஓபிஎஸ் இவங்கலாம் வந்து எல்லாம் பிரிஞ்சு போனவங்க திரும்ப ஒண்ணா சேர்க்கணும். சேர்த்து ஒரு கட்சி வந்து ஒருங்கிணைப்பா ஒண்ணா பழைய மாரி கட்சி இருக்கணும் அப்படி சொல்லி சொல்லிட்டு ஒரு 10 நாள் கெடு குடுத்த மாரி. அதுக்குலாம் நீங்க சொல்லுங்க அப்படி சொல்லி சொன்ன மாரி ஒரு பேச்சு வந்தது. ஆனா ஒரு செங்கோட்டையன் பேசுறப்ப அது மாரி சொல்லல அப்படின்னாரு. அதாவது இத்தன டைம் குடுக்கல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்படி ஒரு நியூஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உடனே வந்து அந்த சொன்ன உடனே, அது பப்ளிக்கா ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கிறப்ப அந்த இதில வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா, அவர் இபிஎஸ் அவர்கள் வந்து செங்கோட்டையன வந்து அவர் இருந்த பொறுப்புல எல்லாம் நீக்கிட்டார். அவர் என்னென்ன பொறுப்புல இருந்தாரோ, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வெறும் கட்சியில மெம்பரா மட்டும் இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவரு ஒரு இந்த தேவர் ஜெயந்தி நடக்கிறப்ப, அப்போ வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கலாம் சேர்ந்து மாலையெல்லாம் அணிவிச்சு போனாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் உடனே வந்து கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து கூட நீக்கிட்டார். இபிஎஸ் வந்து செங்கோட்டையன நீக்கிட்டார். அது மாரி நடந்துச்சு. நடந்தோனே அதுக்கப்புறம் இவரு என்ன பண்ணாருன்னா, என்ன பண்ணுவாரு? எங்க சேருவாரு? போற பேச்சு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப ஒரு 4 2 1 3, 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிவிக்கேல இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கசிஞ்சிட்டு இருந்தது. உண்மையா பொய்யா தெரியல இருந்தது. அப்ப நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பதவிய ஃபர்ஸ்ட்டு ராஜினாமா பண்ணி சபாநாயகர்ட்ட போய் ராஜினாமா கடிதத்த குடுத்தார். ஏன்னா ஒரு கட்சியில இருக்கிறப்பயே அடுத்த கட்சியில சேரக்கூடாது. கட்சி தாவல் சட்டம்னு இருக்குது. அதனால அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அவரு வந்து பதவிய வந்து எம்எல்ஏ பதவிய வந்து ராஜினாமா பண்ணிட்டார். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் விஜய் அவர்கள் கூட மத்த அவங்க நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் கூடயும் ஃபர்ஸ்ட்டு பேசினாரு. அப்புறம் விஜய் அவர்கள் கூட வந்து பட்டினப்பாக்கம் அந்த வீட்ல போய் அங்கேயும் ஒரு 2 மணி நேரம் போல பேசுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன பேசுனாங்க, என்ன எதுவுமே இந்த ஃபோட்டோஸ் எதுவுமே வரல. பேசி முடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்துட்டு இன்னைக்கு இணைவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி காலையில வந்து அவர் கிளம்பி அங்க போயிட்டாரு. விஜய் அவர்கள் வீட்லேருந்து வந்து அந்த பனையூர்ல வந்து அந்த பனையூர் இல்லத்துல வந்து எல்லா நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. வச்சு அவங்க முதல்ல அவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க, இவருடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் எல்லாம் பஸ்ல வந்திருந்தாங்க. எல்லாம் வந்தவங்கலாம் வந்து புசி ஆனந்த போய் எல்லாரையும் வந்து ஆதவர்ஜன் எல்லாத்தையும் வரவேற்றாங்க. வரவேற்று உள்ளார போனாங்க. அதுக்கப்புறம் இவரையும் வந்து வெளியிலேருந்து ஃபுல்லா வரவேற்று உள்ளார கூட்டு போயிட்டு, அப்புறம் விஜய் அவர்கள் வந்தோனே இந்த கட்சியில வந்து ஒரு உறுப்பினர் சேர்ந்து அப்புறம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவருக்கு பொன்னாடைலாம் போட்டுட்டு, அப்புறம் அந்த கட்சியோட இந்த துண்டு இருக்குல்ல, அத வந்து போட்டாங்க. போட்டுட்டு
அந்த கட்சி உறுப்பினர் கார்டு எல்லாம் குடுத்துட்டாங்க. அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து ஒரு 50 பேரும் வந்து அவங்க வந்து டிவிகேல வந்து சேர்ந்தாங்க. அந்த நிகழ்ச்சிலாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசினாரு. இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது. ஆனா இது வந்து ஒரு இது வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இப்போ ஒரு எவ்ளோ பெரிய அனுபவஸ்தர் அவரு. 50 வருஷமா மேல வந்து ஏடிஎம்கே இருந்திருக்காரு. எம்ஜிஆர் காலத்துலருந்தே இருந்திருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வந்து எம்ஜிஆரோட நடிப்பு எல்லாம் பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு, அவரு கட்சியில வேற இருந்தாரு. அதான் ரொம்ப ஈர்க்கப்பட்டு, அவர் வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து 72ல வந்து டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்து வெளில வந்துட்டு ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. ஸோ அப்ப அதுலேருந்து அவர் கூடவே எம்ஜிஆர் கூடவே வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சமயத்துல ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பொதுக்குழு ஏற்பாடுலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஏன்னா அப்போ வந்து டிஎம்கே தான் ஆட்சியில இருந்தாங்க. ஸோ அதுல வந்து அவங்களுடைய கட்டுப்பாடு கலைஞர்லாம் மீறி பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது வந்து பொறுப்பு வந்து அப்ப அரங்கநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவரும் திருப்பூர் மணிமாறன். அவங்களோட சேர்ந்து இவரையும் செங்கோட்டையனை அனுப்பிச்சு நீங்க 3 பேர் அது மாதிரி பண்ணணும். கோயம்புத்தூர்ல பொதுக்குழு கூட்டம் நடக்கணும் அப்படிங்கும்போது அவங்களோட சேர்ந்து ரொம்ப பக்காவா பண்ணி முடிச்சாரு. ரொம்ப எம்ஜிஆர் அவரோட பாராட்டுலாம் ரொம்ப வாங்கினாரு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி வந்து 77 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நின்னாங்க. நிக்கிறப்ப இவர் வந்து சத்தியமங்கலம் தொகுதியில வந்து நின்னாரு. அங்க வந்து காங்கிரஸோட கோட்டை அந்த சத்தியமங்கலங்கிறது. அப்ப வந்து இவர் புது முகம் தான் அப்ப. இவர் நின்னு நல்லா ஜெயிச்சாரு. செங்கோட்டையன் அவர்கள் கேஎஸ் வந்து நல்லா நின்னு அங்க ஜெயிச்சிட்டாரு. ஸோ அது வந்து எம்ஜிஆரோட பாராட்ட பெற்றாரு. அப்போ ஒரு தனியா அவரை கவனிக்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் 80லேருந்து 1980லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வந்து இவர் நிற்கிறார் எலெக்ஷனில். கிட்டத்தட்ட வந்து 8 தடவை இப்போ முதல்ல சத்தியமங்கலம் அதில் 8 தடவை வந்து ஒரே கன்ஸ்டிடியூன்ஸில் நின்று ஒரே தொகுதியில் நின்று ஜெயிச்சுக்கிறார் இவர். அந்த ஏடிஎம்கே தான் நின்று ஜெயிச்சுக்கிறாரு. ஜெயிச்சு அவர் வந்து இது வந்து ஒரு சாதனமாக இருக்க சொல்லலாம். ஒரே தொகுதியில் 8 தடவை ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சாதனை மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூடவே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் டயத்துலேயும் மினிஸ்டராக இருக்காரு. ஜெயலலிதா அவர்களோட டைம்லேயும் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இது மாதிரி நிறையா வந்து மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 87ல் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து அப்போ 2 ஜெயலலிதா அணி தனி, அவங்க ஜானகி அம்மா அணி தனியாக பிரிஞ்சு இருந்தது. சில பேர் அங்கே போனாங்க, சில பேர் இந்த பக்கம் வந்தாங்க. அப்போ இவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் கூட வந்து வந்துட்டார் அந்த பக்கம் வந்து. அப்போ அந்த இது வந்து நிற்கலை. அப்போ வந்து யாருக்கு அந்த இரட்டை இலை சின்னம் அப்படின்னு இருந்தது. அதனால வந்து அப்போ சேவல் சின்னத்தை நின்று அப்பயும் ஜெயிச்சிட்டார் இவர். இருந்ததுக்கப்புறம் அவங்க ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா கூட தான் கூடவே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு அப்போ வந்து அவ்வளோ விசுவாசியாக இருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூடவே தான் இருந்தார். நடுவில் வந்து ஒரு தடவை ஒரு இவங்க 1996ல் வந்து இவங்க ஏடிஎம்கே தோத்துட்டாங்க. அப்போ வந்து சில பேர் வந்து கட்சி விட்டு கேஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்கன்னொன்னே நிறைய பேர் கட்சி விட்டுலாம் விலகிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கூட வந்து அவர் வந்து ஜெயலலிதா அம்மா விட்டு விலகவே இல்லை. அப்போ கருணாநிதி கலைஞர் அவர்களோட ஒருத்தர் சொன்னாராம். அதை வந்து நான் போய் வந்து நேரில் போய் கூப்பிட்டா கூட டிஎம்கேக்கு வரமாட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி கலைஞரே சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் எலெக்ஷன்னாலும் கூட்டணி வேட்பாளர் தேர்வு அப்புறம் பிரச்சாரம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவர் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் அவ்வளோ பக்காவாக போட்டு பிளான் போட்டு எங்கெங்கே பேசணும், எந்த ஊரில் எத்தனை மணிக்கு எப்படி என்ன இடம் எல்லாம் தேர்வு பண்ணுறது எல்லாமே இவர் தான் அப்படின்றாங்க. அது மாதிரி முதல் நாள் பிரச்சாரம் முடிச்சுட்டு அவங்க ஜெயலலிதா அம்மா போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க போயிட்டா கூட இவர் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறமா போய் அந்த இடத்துல போய் எந்த இடத்துல பேசலாங்கிற ஆரம்பிச்சு மேடை எங்கே மைக்கு கூட்டம் வரணும் எப்படி என்ன சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுப்பாராம். அந்த அளவு வந்து விசுவாசமாக அப்படி இருந்திருக்கிறாரு அவர். அது ஒன்று. அடுத்தது வந்து இவர் வந்து பண்ணுறாருன்னா அதாவது வந்து பிரச்சாரம் சுற்றுப்பயண திட்டத்தை வந்து செயல்படுத்துறது வந்து இவர் தான் ஃபுல்லாக வந்து பண்ணுறதெல்லாம் இவர் தான். அவர் இல்லாமல் வந்து இந்த பொறுப்பை வந்து ஃபுல்லாக வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளோ விசுவாசியாக அவ்வளோ இதாக இருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு தடவை வந்து 2011 கூட சில பிரச்சனைகள்னால இவர் வந்து மினிஸ்டராக இல்லாமல் அது பதவியை கூட எடுத்துட்டாங்க அவங்க ஜெயலலிதா அவங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு போகாமல் சில பேர் கட்சி ஒரு மினிஸ்டராக இருக்காருன்னு வச்சுக்கலாம், அதை விட்டு நீக்கிட்டாங்கன்னா உடனே சமயத்தில் கோவப்பட்டு வெளில கூட போயிடுவாங்க, வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. ஆனால் அப்போ கூட வந்து விசுவாசமாக அங்கேயே தான் இருந்த வழி அந்த கட்சியை விட்டு போகிறச்சோ ஏடிஎம்கேங்கிறது எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து அந்த விசுவாசத்தோடு அங்கேயே இருக்கிறார். அப்போ கூட கட்சியை விட்டு போகவே இல்லை. ஸோ அவளை வந்து கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு எவ்வளோ வந்து பதவி தான் முக்கியம்னு கிடையாது. ஏன்னா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து 2006ல் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் யார் சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அந்த
கூவத்தூரில் வந்து மீட்டிங் நடந்து போச்செல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ கூட என்ன பண்ணாங்கன்னா, இவரை தான் வந்து சீனியர் அப்படிங்கிறனால, இவரை வந்து நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஒரு அதில் வந்து அவரும் வந்து இபிஎஸ் நானும் இருக்கப்ப எல்லாம் பேசுகிறப்ப வேணா விட்டு கொடுத்துட்டாராம். விட்டு கொடுத்துட்டு, இல்லை பரவாயில்ல நீங்களே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பதவி ஆசை அவர் கிடையாதுன்றாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் நம்ம சீனியர் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எல்லாருக்கூடயும் வந்து சுமூகமாக பழகுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஜெயலலிதாமாவே சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, அவங்க இறந்து போகிற வரைக்கும் இவர் வந்து கட்சி தலைமை கொள்கை வந்து கொள்கையில் வந்து ரொம்ப உறுதியாக இருப்பார். அதே மாதிரி தலைமை மீது வந்து கட்சி தலைமை மீது வந்து ரொம்ப விசுவாசம் கொண்டவர். அப்படிங்கிறப்ப கடைசி வரைக்கும் அவங்க வந்து இவரை பற்றி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ விசுவாசம் உள்ளவர். ஒரு இடத்துல போய் இருந்துட்டோம்னா அவங்களுக்கு அவ்வளோ பாடுபடுவார். அதே சமயத்தில் பதவி வேணும், அதாவது கட்சி வந்து ஒன்றா இருக்கணும், தொண்டனா கூட இருக்க தான் விரும்புகிற வழியே கட்சியில் தலைமை பொறுப்பு வரணும், அப்படி வரணுங்களாம் ஆசையெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ப்ளஸ் வந்து ரொம்ப வந்து கோபம் வராமல் ரொம்ப அமைதியாக இது வேணால், இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப கோபமாக கேட்டால் கூட எப்படி இப்போ கேட்டால் கூட அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சிரிச்சிட்டே போயிடுவார். அப்படிங்கிற மாதிரி கோபம் வராது கிடையாது. ரொம்ப அமைதியான டைப் அப்படி ரொம்ப சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்ப எதுக்காக நீங்கள் டிவிக்கில் இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன சொல்கிறாரு, அதை வந்து இங்கே வந்து தூய்மையான ஆட்சி வேணும், அப்படிங்கிற மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாபெரும் ஒரு பெரிய இயக்கத்தை வந்து உருவாக்கியுள்ளார் இவர் விஜய் அவர்கள். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் குழந்தைங்கள இல்லைனா உங்கள் ஸ்கூல் போகிற காலேஜ் போகிற குழந்தைங்களை கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே நீங்கள் வந்து விஜய்க்கு தான் வந்து ஓட்டு போடணும் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாரு, ஒரு நேர்மையான ஆட்சி வரணும்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து இங்கே வந்து இறஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வந்து இவருக்கு வந்து இல்லை சேர்ந்தோடனே இணைஞ்சோடனே இவருக்கு வந்து பொறுப்பு 2 பொறுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஏற்கனவே வந்து தலைமை நிர்வாக குழுன்னு சொல்லி ஒரு 28 பேர் உள்ள ஒரு ஒரு இது கமிட்டி மாதிரி இருக்கு. அந்த கமிட்டியில் யாருன்னா புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜன் அவர்கள், அப்புறம் இந்த ராஜ்மோகன் அவர்கள், இந்த பெரிய ஆளுங்களாம் சேர்ந்து ஒரு 28 பேர் இருக்கிறாங்க அந்த குழுவில். நிர்வாக குழுன்னு இருக்கும், தலைமை நிர்வாக குழு அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த குழுவோட சீஃப் கோஆர்டினேட்டராக இவரை போட்டிருக்கிறாங்க. அந்த 28 பேர் உள்ள குழுக்கு சீஃப் கோஆர்டினேட்டராக வந்து கேஏஎஸை வந்து போட்டிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த குழுவை வந்து வழிநடத்தி அரசியல் செயல்பாடுகளை வந்து முன்னெடுக்க விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இது வந்து டைரெக்டாக வந்து டீல் பண்ணுறது வந்து விஜய் அவர்களோட டைரெக்டாக டீல் பண்ணுறது. ஸோ அது மாதிரி இப்போ எதுவுமே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து யாருமே பேச முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்க புஷி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜன் அவங்க கூட தான் பேச முடியும். இவர்கிட்ட டைரெக்டாக யாருமே அவ்வளோ ஈஸியாக பேசிட முடியாது. அவங்ககிட்ட தான் பேசி போக முடியும். அதுக்கப்புறம் தேவைன்னாதான் இவர்கிட்ட பேச முடியும். ஆனால் இவர் வந்து எது வந்தாலும் அவர்கிட்ட விஜய் அவர்களை பேசலாம் அப்படிமா சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை வந்து சீஃப் கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க ஒன்று. அடுத்தது ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரிஸ் இதுக்கு வந்து இந்த மாவட்ட அமைப்பு செயலராக போட்டிருக்கிறாங்க அவரை. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து புஷி ஆனந்த் அவர்கள் கூடயும் விஜய் அவர்கள் கூடயும் வந்து கலந்து ஆலோசித்து கழக பணிகள்லாம் அவர் செய்வார் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சைட்லாம் இருக்கிறாரு. ஸோ அதை வந்து நல்லா வந்து மேம்படுத்துறதுக்காக இவர் அங்கே போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து 2 பொறுப்பு இவர் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வந்து உண்மையிலே இப்போ டிவி கேட்க இவர் வந்தது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஏன்னா ஒரு அனுபவத்தை கூட இருக்குது. இப்போ வீட்டில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு பெரியவங்க வந்து நம்ம கூட இருந்தால் நல்லது, எல்லாமே அனுபவத்தை சொல்லுவாங்க, நம்மளுக்கு இது பண்ணணும்னு சொல்லி என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களோட இது சப்போர்ட் இருக்க தேவை அப்படின்னு சொல்லி எல்லாமே விரும்புவோம். அதே மாதிரி ஒரு 77 இயர்ஸ் ஆகுது, ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வந்து பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்துக்கிறாரு, அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா கூட இருந்திருக்கிறாரு. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் இருந்திருக்கிறாரு, அப்பையிலேருந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு எல்லா அனுபவம் இருக்கு சொல்கிறாரு. நம்ம இந்த 14 முறை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து நான் போயிருக்கிறேன், கிராமம் எல்லாத்தையும் சுற்றுப்பயணம் போயிருக்கிறேன், அங்கே இருக்க நிர்வாகிகள் பேர்லாம் கேட்டால் கூட இப்போ கூட நான் சொல்லுவேன், அவ்வளோ எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு அவர். அந்த அளவு வந்து அரசியல் வந்து அனுபவம் உள்ளவர். ஸோ இவருடைய அனுபவம் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு டிவிக்கு வந்து கண்டிப்பாக உதவும். இது தவிர வந்து எக்ஸ் எம்பி வந்து சத்யபாமா, அதை தவிர வந்து 50 பேர்லாம் சேர்ந்துருக்குறாங்க. இன்னும் பாண்டிச்சேரியிலேருந்து கூட வந்து வேறு கட்சியிலேருந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து முன்னாடியே வந்து இன்னும் 2-3 மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ இவர் இங்கே சேர்த்ததுனால இவர் மூலிமா மற்றவங்களும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்சி வந்து நல்லா பலப்படும் இருக்குது. ஆனால் ஒரு என்னென்னா இதில் வந்து ஒரு ஈகோ வரக்கூடாது யாருக்குமே. ஏன்னா இவங்க வந்து கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆக போகுது. அப்படிங்கிறப்ப மற்றவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு ஈகோ, நீ என்ன நாங்கள் எல்லாம் நடத்திட்டு இருந்தோம் போனோம் சொல்லி ஈகோ வராமல் இருக்கணும். அதான் ஒரு இது. ஏன்னா இவருடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக விட இதை கண்டிப்பாக டிவிக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதாவது டிவிக்கை பற்றி எப்படி எல்லாரும் சொன்னாங்களோ இப்போ இவர் வந்து சேர்ந்தோடனே ரொம்ப இவரே வந்து சேர்ந்துட்டாருங்கிறப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு இதாக தான் பார்க்குறாங்க எல்லாரும். ஏன்னா இவர் செங்கோட்டை எவ்வளோ அனுபவஸ்தர், அவரு போய் அங்கே சேர்ந்துட்டாங்க யாரும் அவ்வளோ நம்ப முடியல.
நம்ப முடியாம எல்லாம் வந்து இப்ப இவரும் என்ன சொல்றாரு, டிவிக்கு வந்து 2026 வந்து கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1972ல வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்தார் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு எழுச்சி வந்துச்சு. இவர் அவங்க கூட இருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா கூட வரப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய அரசியல் அப்போ வந்து இப்போ ஜானகி அம்மா கூட போல, ஜெயலலிதா அம்மா கூட தான் வந்தார். ஸோ அவங்களோட அரசியல் உயர்வெல்லாம் கணிச்சு அவங்க கூட சேர்ந்துருக்கிறாரு அவர். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்பயும் 2025லேருந்து மற்ற கட்சியெல்லாம் சேராம விஜய் அவர்களோட டிவிக்கு வந்து சேர்ந்துருக்கிறார். ஸோ இதுவும் வந்து நல்லா ஒரு உயர்வா வரும், வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை கணிச்சு தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஃபோட்டோ தான் வச்சிருந்தாரு. அதையும் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது இவங்க ஒன்றும் தடை சொல்லல. ஏன்னா நான் வந்து அவங்க அபிமானி அப்பயிலேருந்து நான் அவங்க கட்சியில இருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கிறப்ப அவங்க ஃபோட்டோ வந்து நான் டக்குன்னு எடுத்து போட்டேன்னா அப்புறம் என்ன அவங்கள மறந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. டிவிக்கேலேயே அதை பத்தி ஒண்ணும் சொல்லல. நான் எப்போதும் வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை பத்தி ஒரு பெரிய இஷ்யூலாம் இல்ல. இதாங்க இன்னைக்கு மேட்ரு. இதுல வந்து இது போக போக இன்னும் என்னென்ன வரும், மத்தவங்க யார் யார் வந்து சேருவாங்க, இவங்க கட்சி பணியெல்லாம் இப்போ அடுத்தாப்புல வந்து இதில் கேம்பெயின்லாம் ஆரம்பிச்சாங்கன்னா எந்த ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, இவர் வந்து இவருடைய ஹெல்ப் எப்படி இருக்கும் எல்லாம் சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஒரு இது வந்தாலே ஒரு பலமாக தோணும் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே எவ்வளோ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எவ்வளோ எல்லாம் ஒடுங்கி போய் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க எல்லாருமே. ரொம்ப இதை இப்போ இது மாதிரி வந்ததுனால இவருக்கு அதுவும் இந்த எப்படி இந்த இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த கேம்பெயின் அது போடலாம் ரொம்ப பக்காவாக தெரியுன்றாங்க இவருக்கு. ஒரு புல்லட் எடுத்துகிட்டே போயிடுவாராம், போயிட்டு ஃபுல்லாக ஊர் ஊராக போய் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்ற எந்தெந்த ஊர் எப்படி போகணும், எங்கே ஃபஸ்ட்டு மீட்டிங் பண்ணணும், எந்த இடத்துல எல்லாமே பக்காவாக தெரியும் இவருக்கு அப்படின்றாங்கல்ல. அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருப்பாருன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் இவர் வந்து அடுத்தாப்புல மீட்டிங் எப்போ வரும் என்ன பண்ணலாம் சொல்லி அவரோட எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம. இதுக்கப்புறமும் மேற்கொண்டு வேறு யார் வந்து சேருவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.